இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். குழந்தைகளிடம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் ஸ்வர்ண பிராஷன் இயக்கம் சென்னையில் துவங்கியது. திருவான்மியூரில் ஸ்ரீஹரியம் மற்றும் ஞானவர்ஷினி அறக்கட்டளை இணைந்து சமூக நலனை மேம்படுத்தும் வகையில் இந்த இயக்கத்தை துவக்கியுள்ளன. இதில் மத்திய அரசின் வழிகாட்டுதலின்படி ஆயுர்வேதம், சித்த மருத்துவ மூலிகைகள், தேன், நெய் கலந்து தயாரிக்கப்பட்ட தங்க பஸ்பம் 1 துளி 1 முதல் 16 வயதுடைய சிறுவர்களுக்கு வழங்கப்படுகிறது. ஆயுஷ் அமைச்சகத்தின் தேசிய நோய் எதிர்ப்பு இயக்கக முயற்சிகளின் அடிப்படையில் இந்த இயக்கம் துவக்கப்பட்டுள்ளது. தைப்பூசம் சொல்லுவோம். தைப்பூசம் யாருக்கு உகந்தது? முருகருக்கு உகந்தது இல்லையா? முருகர் தான் குழந்தைகளுக்கு முக்கியமான ஒரு கடவுள். ஸ்கந்தம் என்று சொல்வார்கள் ஆயுர்வேதத்திலும் சித்த மருத்துவத்திலும். ஸ்கந்த கிரக என்று சொல்வார்கள். குழந்தைங்களுக்கு பிரச்சனைனா முருகனை தான் நம்ம கும்பிடணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்கந்த கிரகம் என்று சொல்வார்கள். அதாவது முருகன் நமக்கு நன்மை செய்யும் ஒரு கடவுள். அந்த முருகனிற்கு எப்படி நம்ம பிரீத்தி செய்வதுன்னு பார்க்கறது ஆஸ்ட்ராலஜி. அது வேற ஒரு இது, மணி மந்திரம் ஹோமம்னு போவோம். பட் நம்ம மெடிக்கலாக நம்ம எப்படி இந்த அப்ரோச் பண்ண முடியும்? குழந்தைகளுக்கு ஏதாவது இஷ்யூ இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ட்ரக் ஆஃப் சாய்ஸ்னு பார்த்தோம்னா ஸ்வர்ணம், அதாவது கோல்டு. கோல்டுங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும், நோபல் மெட்டல். காஸ்ட் எங்கேயோ இருக்கு. போன வருஷம் 75,000 இருந்தது, இப்போ 1,15,000 வந்துருச்சு காஸ்ட். ஸோ இதை மெடிசன்ல பல காலமா, பல ஆயிரக்கணக்கான வருஷமா நம்ம யூஸ் பண்ணிட்டு வரோம். ஆயுர்வேத ரிஷிகளும் சித்தர்களும் அலோபதியும் கோல்டை யூஸ் பண்ணிட்டு வராங்க மெடிசன்னால. ஸோ இதான கிவிங் இட் ஃபார் கிட்ஸ் டு என்ஷூர் தட் தேர் லைஃப், தேர் ஹெல்த், த மைண்ட் அண்ட் பாடி அண்ட் சோல் இஸ் செக்யூர். இது ஆயுர்வேத சித்தர்கள் ரிஷிகளுடைய அந்த பரம்பரையில அவங்க இதை பல 1000 வருஷ கணக்காக செஞ்சுட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் இதை முழு மூச்சோட மக்களிடத்தில் கொண்டு சென்று சேர்க்க வேண்டும் அப்படின்னு எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதனால நாங்கள் சின்ன முறையில் நாங்கள் கிளினிக்கில் இதை செஞ்சுட்டு இருந்தோம். இதை இன்னும் கொஞ்சம் பெரிய லெவலில் கொண்டு போகணும்னு நினச்சிருக்கோம். அதுக்காக தான் இந்த ஸ்வர்ண பிராஷன் மூமெண்ட் அப்படிங்கிறத லான்ச் பண்ணுறோம். இன்று நம்ம குழந்தைங்களுக்காக ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக போட்டு வைத்தால்தான் அதன் மேலே குழந்தைங்களுக்கு நிறைய படிப்பினாலேயும் பணமும் சம்பாதிக்க முடியும், படிப்பு நிறைய முடியும், நிறைய பதவிகள் எல்லாம் வகிக்க முடியும். எனவே குழந்தைங்களுடைய ஃபவுண்டேஷன் நன்றாக பலமாக போடுவது தான் நாங்கள் செய்கின்ற இந்த முயற்சியில் முதலானது. குழந்தைகள் பிறப்பதே பெரிய விஷயம். நிறைய பேர் குழந்தைகள் இல்லேன்னு இயங்குவாங்க. அந்த குழந்தைங்க நன்றாக பேணி காப்பது என்று அதை விட விஷயம். ஆனால் குழந்தைகள் பிறந்த பிறகு அவங்களுக்கு வேண்டுவான உணவுகளும் மருந்துகளும் கொடுத்தால் மட்டும் போதாது. குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே குழந்தை பிறக்க வேண்டும் என்ற எண்ணம் உதிக்கும் பொழுதே அந்த தாயாக போகின்றவர்களுக்கு ஒரு சில உபச்சாரங்கள்லாம் செய்ய வேண்டும் என்று ஆயுர்வேதமும் சித்தாந்தமும் வலியுறுத்துகின்றது. அப்பேற்பட்ட ஒரு தாய்க்கு தான் நல்ல குழந்தையை பெற்றெடுக்க முடியும். குழந்தைகள் பிறந்த பிறகும் அந்த குழந்தையை எப்படி பேணி காக்க வேண்டுவது, எப்படி காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு சிஸ்டம் ஆயுர்வேத சித்த மருத்துவங்களில் விரிவாக சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆயுர்வேதத்துக்கு 2 பகுதிகள். ஒன்று வந்த வியாதிகளை குணப்படுத்துவது, 2வது நோய்கள் வராமல் எப்படி அவங்கள பாதுகாப்பது. நாம் ஒரு பயிரிட்டோம்னால் அந்த பயிரை பூச்சியெல்லாம் அடிக்காமல் இருக்கிறதுக்காக மருந்தெல்லாம் போட்டு அது பூச்சியை துரத்தி விடுகிறோம். பிறகு வராமல் இருக்கிறதுக்காக சில மருந்துங்க தெளிக்கிறோம், வேலி போட்டுக்கிறோம். அதே மாதிரி தான் ஆயுர்வேதமும் குழந்தைங்களை பாதுகாப்பதுக்காக செய்கின்ற முயற்சி தான் இந்த ஸ்வர்ண பிராஷம் போன்றதுனால நாங்கள் எதிர்பார்க்குறோம். பொருளாதார ரீதியில் பின்தங்கிய மக்கள் பயன்பெறும் வகையில் லாப நோக்கம் இன்றி செயல்பட இந்த இயக்கம் முடிவு செய்துள்ளது. இந்த திட்டத்தில் ஒடிஷா மாநிலத்தில் 30,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயன்பெறுகின்றனர். சென்னையில் உள்ள சிறார்களுக்கும் பயன்பெறும் வகையில் இங்கு துவக்கப்பட்டுள்ளது. துவக்க விழா நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக பாம்பே ஜெயஸ்ரீ, சரஸ்வதி வாசுதேவன், யோக வாகினி, டாக்டர் ஐயப்பன் காரியட் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இது ரொம்ப ஒரு பெரிய முக்கியமான ஒரு நோபல் எண்டெவர், ரொம்ப மகத்தான எண்டெவர். நம்ம இந்த வாழ்க்கையில் ஆயுர்வேதா அந்த பாதையில் நம்மளுக்கு வரதே ஒரு பெரிய பாக்கியம்னு நான் கருதுகிறேன். இல்லைன்னா வேற எங்கேயோ உலகம் போயின்னு இருக்கு. அதனால இவ்வளோ வேல்யூ இருக்கிற ஒர்க்கில் இந்த ஒரு நல்ல புஷ்யத்தினால என்ன அழைச்சதுக்கு நான் தான் எல்லாருக்கும் நன்றியை சொல்லணும். இந்த வேலை இன்னும் நிறைய பரவணும். ரொம்ப முக்கியமான வேலை. அதுக்கு மை பெஸ்ட் விஷஸ் அண்ட் சப்போர்ட் ஆல்வேஸ்.
இந்த ஸ்வர்ணா பிராஷன் உட்கொள்ளும் குழந்தைகளின் நினைவாற்றல், செரிமானம் மற்றும் உடல் வலிமை மேம்படுகிறது, ஆரோக்கியம் மற்றும் ஆயுளும் அதிகரிக்கிறது. இந்த இயக்கத்தை துவங்கிய ஞானவர்ஷினி அறக்கட்டளைக்கு தமிழக கவர்னர் மாளிகை சிறப்பு பாராட்டு வழங்கியுள்ளது. கிளினிக்கல் ப்ராக்டிசஸில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த பேஷண்ட் நம்ம வரக்கூடாதுன்னு பார்க்கும்போது ப்ரிவென்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த ப்ரிவென்ஷன் எப்படின்னா, இப்போ ஒரு இம்யூனிட்டி பார்த்துக்கோங்க. ஏன் 1 year டாக்டர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா, பேஷண்ட்ஸ் கேட்பாங்க எவ்வளோ நாள் இந்த மருந்து நான் சாப்பிடணும் என் குழந்தைக்கு நல்ல இம்யூனிட்டி வரணும்னா, ஆக்சுவலி டேக்ஸ் 1 year. 1 year ஏன் தேவைப்படுதுன்னா வந்து எவ்ரி சீசன் டு சீசன் அந்த இம்யூனிட்டி மாறிட்டே தான் இருக்குது. ஒரு சீசன் டு இன்னும் சீசன், இப்போ வெயில் காலத்தில் இருக்கிற இம்யூனிட்டி வேறு, மழை காலத்தில் இருக்கிற இம்யூனிட்டி வேறு, அது மாதிரி மாறிட்டே தான் இருக்கும். ஸோ நம்ம அந்த 12 months அந்த 6 different சீசன்ஸ், தமிழ்நாட்டில் எல்லா சீசன்ஸும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். அந்த எல்லா சீசன்ஸுமே வந்து நம்ம இம்யூன் சிஸ்டத்தை வந்து ஆப்டிமலாக வச்சுட்டு நம்ம வந்து பாடியை நம்ம வந்து அந்த இம்யூன் சிஸ்டத்தை கரெக்ட் பண்ணிகிட்டே வந்தோன்னா அந்த நெக்ஸ்ட் இயர் ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்குது. ரொம்ப புவரான இம்யூனிட்டி இருக்கிற குழந்தைங்களுக்கு இட் டேக்ஸ் அபவுட் 2 to 3 years. அப்போ வந்து நம்ம ரெகுலராக மருந்து கொடுத்துட்டே இருக்க முடியாது 3 வருஷத்துக்கு எல்லாமே. அதுக்கு பதில் வந்து ஒரு பூஸ்டர் மெடிசன் மாதிரி இந்த ஸ்வர்ண பிராஷம் வில் ஹெல்ப் மந்த்லி ஒன்ஸ். இதிலே வந்து 2 விதமான ஒரு ப்ரோக்ராமாக சொல்கிறோம். ரொம்ப ரொம்ப லோ இம்யூனிட்டி இருக்கிற குழந்தைங்க அப்படின்னா வந்து ஐடியலாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாதம் ஃபுல்லாகவே அந்த ட்ராப்ஸ் கொடுத்துட்டு வர்றது நல்லது. அதுக்கப்புறமா பூஸ்டர் டோஸாக வந்து மந்த்லி ஒன்ஸ் கொடுக்கறது ரொம்ப நல்லது. நல்ல இம்யூனிட்டி இருக்குது, அவங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவுமே இல்லை, அந்த சீசனல் ப்ராப்ளம் தான் வருது அப்படின்னா, சீசனலில் மட்டும் வரக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து லோ இம்யூனிட்டி சொல்ல முடியாது. அது வந்து அந்த இம்யூனிட்டி டெவலப் ஆகிட்டே இருக்குது, அவ்வளோதான். அந்த குழந்தைங்களுக்கு மந்த்லி மந்த்ஸ் மட்டும் கொடுத்தாலே போதும். ஸோ அது வந்து டாக்டரோட ஒரு நீங்கள் வந்துட்டு அவங்க ஆயுர்வேத டாக்டர்ஸ்கிட்ட அசஸ்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரியான அந்த டோசேஜ் நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். அப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்வர்ணபிராஷ் மூவ்மெண்ட்டில் இது மாதிரி ஒரு அசஸ்மெண்ட் கார்டு கொடுக்குறோம். அசஸ்மெண்ட் கார்டு ஏன் தேவைன்னா வந்து நம்ம மறந்து போயிடுவோம் அந்த பேஷண்ட்டை வந்து நம்ம எப்படி இருந்தாங்க, எவ்வளோ தூரம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, எதெல்லாம் நம்ம ஜாஸ்தி ஃபோக்கஸ் பண்ணுன்றது டாக்டர்ஸ்க்கும் சரி பேரண்ட்ஸ்க்கும் சம்டைம்ஸ் அவங்க வந்து விட்டு போயிடுது. அப்போ பார்த்திங்கன்னா வந்து அந்த ஒரு 1 yearக்கான ஒரு அசஸ்மெண்ட் கார்டு போட்டுட்டு அதில் வந்து நம்ம நோட் பண்ணிகிட்டே வரணும் என்னென்ன சிம்டம்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது, எது நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது, எது அவங்க டைஜஷன் இஷ்யூஸாக இருக்கா, அந்த கனெக்டடான இஷ்யூஸாக இருக்கா, இல்லைனா மெமரி ஃபோக்கஸ், இல்லைனா அவங்க ரொம்ப ஹைப்பராக இருக்காங்க அந்த குழந்தைங்க, அந்த மாதிரியான இருக்கா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்வர்ண பிரஷத்தோடு சேர்த்து அந்த டாக்டர்ஸ் தே கேன் ஹெல்ப் த சைல்டு. அப்போ ஒரு டைம் பீரியடில் வந்து அந்த குழந்தைங்களோட இது சின்ன வயசுலேயே வந்து அது கரெக்ஷன் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு வயசுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து 16 yearsக்கு மேலாம் பார்த்தீங்கன்னா ஒரு டிசீஸ்லேருந்து கரெக்ஷன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா டிஷ்யூஸ் ரொம்ப பியூராக இருக்கும், ஈஸியாக அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க அந்த எனி ட்ரீட்மெண்ட்டுக்கும். அப்படி தான். அப்போது அந்த 1 year நம்ம பார்க்கும்போது அந்த குழந்தைங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் இதில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹாஸ்பிட்டல் விசிட்ஸ் குறையணும், அந்த சிவியரிட்டி அண்ட் இன்டென்சிட்டி ஆஃப் த டிசீஸ் குறையணும், அந்த வியாதியிலேருந்து திரும்பி வெளியே வரக்கூடிய அந்த டைம் டியூரேஷன் குறைஞ்சிக்கிட்டே வரணும். இதில் தான் அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் அந்த சார்ட் அதுதான் ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்னு சொல்லுவோம். அது இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னா நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம். அதில் இம்ப்ரூவ்மெண்ட் இதிலே யூஸ்வலாக வந்து 3 to 6 months ஆஃப் சொன்ன ப்ராசஸ்லேயே வந்து வி சி பாசிட்டிவ் சேஞ்சஸ் இன் சில்ட்ரன். முன்னாடி கொடுத்துட்டு தான் வரோம், இங்கே இப்போ தான் மூவ்மெண்ட் ஆரம்பிச்சிருக்கும். பட் நிறைய குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு நிறைய கொடுக்குற டைம்லாம் அந்த குழந்தைங்களுக்கு வந்ததே இல்லைன்றன்னு எவ்வளோ பேரண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. அதனால தான் ஆக்சுவலி கவர்மெண்ட் அது வந்து அந்த இனிஷியேட்டிவ் சொல்லும்போது வி ஆர் வெரி ஹாப்பி அபவுட் ஸ்டார்டிங் இட் அஸ் எ மூவ்மெண்ட்.